பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரை பற்றி பேசுகிறதுன்னா என்ன பேசுகிறதுன்ட்டு அவர் இருவர். அவர் விரும்பினது ஒன்று தான், எல்லோரும் கடவுளை பார்க்கணும். அவர் பார்த்திருந்தார், அவர் சீடர்களுக்கு காட்டியிருந்தார். ஆனால் அதரோடு அவர் திருப்தி அடையலை. இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்கிறத எல்லா மனிதர்களுக்கும் கடவுளை காட்டணும், எல்லோரும் கடவுளை பார்க்கணும். அவருடைய உபதேசங்கள் ஏதாரும் ஒரு உபதேசம் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாலும் கடவுளை பார்த்துக்கல. ஆனால் நம்ம எல்லோரும் படிக்கிறோம், திரும்பி திரும்பி படிக்கிறோம், படிப்போடு நிப்பாட்டுறோம். அது எதுக்காக சொல்லியிருக்கிறார், அதை நாம் என்ன செய்யணும் அதை பற்றி நம்ம சிந்திக்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அவர் உபதேசங்கள் பார்த்திங்களேன்னா அவர் என்றைக்கும் சொற்பொழிவு கொடுக்கல, புஸ்தகம் எழுதலை. ஆனால் கூட அவர் ஒரு பேச்சு கூட ஒரு உபதேசமாக இருந்தது. அதுதான் இப்போதும் 3 வால்யூம்லேயும் அமுத மொழிகள் அன்னிட்டு இருக்கிறது. அந்த அமுத மொழிகள்லேருந்து அந்த சேயிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டா சேயிங்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ணான்ட்டு தமிழில் இருக்கிறது. சென்னை மடத்துலேருந்து அது வெளியிட்டு இருக்கிறார். அந்த இது 1300 இருக்குது. 1300 ராமகிருஷ்ணனுடைய உபதேசங்கள். ஏதாவது ஒன்று எடுத்தாலும் போதும், அதை வச்சுன்னு கடவுளை பார்த்துக்கல. முதலாகி ஒரே ஒரு உபதேசம் எடுத்துட்டு அது என்ன சொல்லியிருக்கிறார் அன்ட்டு பார்க்கலாம். மாஸ்டர் மகாஷய் நம்ம எல்லோருக்கும் தெரியும், எம்னு கூப்பிடுறோம். அவர் முதல் ராமகிருஷ்ணர் சந்திக்கிறதுக்கு வந்தபோது முதல் சந்திப்பில் ஒரு விசேஷம் ஒன்றுமே இல்லை. ராமகிருஷ்ணன் ஒன்று எங்கேருந்து வந்து இருக்கிற, கல்யாணமாக இருக்குதா, அது இருக்குதா, குழந்தை குட்டி இருக்குதா, அதெல்லாம் கேட்டார், விட்டுட்டார். மாஸ்டர் மகாஷய் கூட அவருக்கு ஒன்றுமே கேள்வி கேட்கலை. ஆனால் செகண்ட் டைம் வரும்போது ஒரு கேள்வி கேட்குறார். அந்த கேள்வியை நம்ம தீவிரமாக நம்ம ஆலோசிக்கணும், அது மட்டும் பண்ணாலே போதும். என்ன கேட்டார், ஒரு கேள்வி ரொம்ப விசித்திரமாக இருக்குது. நம்ம படிச்சுன்னு போயிடுறோம், அது ரொம்ப கவனிக்கிறது இல்லை. அவர் கேட்டார், ஹவு கேன் ஐ ஃபிக்ஸ் மை மைண்ட் ஆன் காட்? என்னை மனசை கடவுளையில் எப்படி வைக்கிறது? என்ன விசேஷம் இந்த கேள்வியிலன்னா, கடவுளை எப்படி பார்க்கலான்னு கேட்கல. அவர் கடவுளை பார்க்க முடியுமா, கடவுளை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும், கடவுளை பார்க்கலாமா அன்னிட்டு கேட்கல. நேரமாக வருகிறார், மனதை கடவுளில் எப்படி வைக்கிறது. என்ன விசேஷம் இதில் நம்ம கேட்கலாம். அவர் கேட்கும்போதும் கடவுளை எப்படி பார்க்கலாம், பல பக்தர்கள் அப்புறம் கேட்பார், நம்ம அமுதமொழிகள் படிக்கணும். அப்புறம் அவர் கொடுக்குற பதில் கூட, எப்போது நீ கடவுளை நினச்சின்றோ கடவுளை பார்த்துடலான்வார். திங்க் ஆஃப் காட் ஆல்வேஸ், யூ வில் சீ காட் அன்வார். ஆனால் ஹவு டு திங்க், எப்படி ஒரு மனுஷன் அங்கே வைக்கிறது? மாஸ்டர் மகாஷே இந்த கேள்வி கேட்டு இருக்கிறார்.
என்ன அவர் கடவுளை பார்க்க முடியுமான்னு அவர் ஆமான்னு சொல்லிடுவாரோன்னு இவருக்கு தெரியும். எப்படின்னா எப்போதும் பஜனை செய்யும், தியானம் பண்ணு, ஜபம் பண்ணுன்னு சொல்லிடும். ஆனால் அதை நம்மளால் ஏன் முடியறதில்லைன்னா நம்ம மனசு அதில் போய் உட்கார்றதில்லை. அதனால் அவர் இங்கே கேட்குறாரோ, ஹவு கேன் ஐ ஃபிக்ஸ் மை மைண்ட், மனுஷன்னா கடவுளை பாதத்தில் எப்படி வைக்கிறது, அது கேட்குறார். அந்த கேள்வி ராமகிருஷ்ணரும் பதில் கொடுப்பார். அது என்ன ஆகுதுன்னா நம்ம அது எதுவும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம், படிச்சுன்னு போய்ட்டு புரிஞ்ச மாதிரி. அதனால் நம்மளுக்கு ஒன்றுமே பலன் கிடைக்கிறது இல்லை. ஆனால் மாஸ்டர் அந்த மாதிரி இல்லை. மாஸ்டர் தீவிரம் இதோடு தான் கேட்குறான். அதனால் அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், அதுக்கு பதில் கொடுக்கும்போது 3 sentences 3 வாக்கியங்கள்லேயே அவர் பதில் கொடுக்குறார். ஒன்று சொல்ல அவர் 1 sentence ஆன்சர் அல்ல அது. ராமகிருஷ்ணர் அவருக்கு என்ன சொல்லுவார், நம்மளெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அவர் அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் இதே இந்த 3 சென்டென்ஸ் இருக்குதே, இடி அமுத மொழிகளுடைய சாரம்னு சொல்ல திரும்பி 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 இது தான் ஒரு போகிறது எதிரில். அதனால் இந்த 3 சென்டென்சஸ் நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம்னா கடவுளை பார்த்துடணும். ஏன்னா அதில் பதில் சொல்கிறது மட்டும் இல்லை, ஒளி சொல்லி இது செய்யன்னு சொல்லியிருக்கிறார். அது மாஸ்டர் மட்டும் அல்ல, நம்ம எல்லோரும் இலவத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் சொல்லியிருக்கிறது. அது சும்மா பிடிக்கிறதல்ல, கேட்கறதல்ல, செய்யணும். என்ன ஒரு 3 சொல்லியிருக்கிறது. முதலாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன சொல்கிறார், எப்போது பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பணும், பாடணும், சிங் தி க்ளோரிஸ் ஆஃப் காட்ன்னு சொன்னார். நீங்கள் எந்த பக்தி புஸ்தகங்கள் எடுத்துருந்தீங்களான்னா கூட இது தான் மெயின் டீச்சிங்காக இருக்கும். will you sing the glories of the God. பாகவதம் படிச்சிங்களேன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ முறையாக அதில் சொல்லியிருக்கிறார். அது பிரகலாதனிருந்து ஆரம்பிச்சு பிரகலாத பசங்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, வாங்க கடவுளை பஜனை பாடலாம். சிங் தி க்ளோரிஸ் ஆஃப் தி காட்ன்றது முதல்ல அவர் சொன்னார். அப்படின்னா டேக் தி நேம் ஆஃப் காட். உங்களெல்லாம் மந்திர தீட்சை பெற்று இருக்கிறோம். பாடும்போதோ பாடுறோம், இல்லை என்னும்போதோ அந்த குரு கொடுத்திருக்கிற மந்திரம் எப்போதும் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்கணும், ஜபம் பண்ணண்டே இருக்கணும். இது என்னது, இது ராமகிருஷ்ணர் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார். ஆனால் இது எசன்ஸ் ஆஃப் பக்தி யோகா. உங்கள் யார் பக்தி யோகத்தை பற்றி பேசியிருந்தாலும் கூட இது விட்டு பேச முடியுமா? கடவுளை பேர் சொல்லு, ஸ்மரணை பண்ணு, பஜனை பண்ணு. முக்கியமான ஒரு அங்கம் இந்த பக்தி யோகத்திலே இந்த கடவுளை பேர் திரும்பி திரும்பி சொல்கிறது. அதை இங்கே சொல்லியிருக்கிறார் ராமகிருஷ்ணர் சொல்லண்டு இருக்கிறார். பக்தி யோகத்து சாரமே இந்த ஒரே ஒரு சென்டென்ஸில் சொல்லிட்டார். அப்புறம் அது ஆனதுக்கப்புறம் இந்த பக்தி யோகான்றது இருக்கிறதே, பஜனை இல்லாமல் பக்தி இல்லை. பக்தியோட ஒரு அங்கம் பஜனை. அதனால்தான் பஜனைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது. நம்ம சுவாமி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னார், நாஹம் திஷ்டாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயே எத்திர காயந்தி மத்பக்தாக தத்திர திஷ்டாமி நாரதான்ட்டு. எங்கெங்கே பஜனை இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். அதனால்தான் நம்ம எல்லோருக்கும் பஜனை பண்ணும்போதோ ஒரு விதமான ஆனந்தம் வருது மனசுக்குள்ள. எதனால் அந்த ஆனந்தம் வருது? கடவுளே அங்கே இருக்கிறதுனால. இதே ஒரு சினிமா பாட்டு எடுத்துன்னு நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுங்க. பாடும்போது ரொம்ப குஷியாக இருக்கும், ஆனால் ஆனந்தம் இருக்குமா?
ஏன்? அங்கே கடவுள் இல்லை. எங்கெங்கே கடவுள் இருக்கிறாரோ கடவுளோடைய ஆனந்தம் தானாக வருது. அதனால் அவர் சொல்கிறாரோ பக்தி யோகிந்த இது என்ன பண்ணுங்கோ. சங்கராச்சாரியர் அத்வைத்தத்திலே அத்வைத வேதாந்தின்னு எல்லாம் சொல்கிறோம். அவர் விவேக சூடாமணிலே ஒரு ஸ்லோகத்திலே ஒரு வார்த்தை சொல்கிறார். மோட்ச காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி. நீ ஏதாதரோ ஆன்மீக சாதனை செய்யணும்னு இருந்தால் ஆன்மீக சாதனையிலே சிரேஷ்டமான சாதனை சங்கராச்சாரியர் பக்தி தான். பக்தியோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு வேலை கொடுப்பார். சுவாத்ம தத்துவானுசந்தானம் பக்திரேவ கரீயசி. அவர் பிரகாரம் பக்தி என்னென்னு உனக்குள்ளே ஆன்மா இருக்குதே, பிரம்மன் இருக்கிறார். அதை நீங்கள் கடவுள்னு ராமகிருஷ்ணர் கூப்பிடுவார். உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறார், அவரை மேலே நீ தியானம் பண்ணும் பஜனை பண்ணுன்னு சொல்கிறார். தியானம் பண்ண பஜனை பண்ணுன்னு சொன்னார். அதில் ஒரு விசேஷம் இருக்குது. அத்தனை எல்லாம் சாஸ்திரங்கள் உரையெல்லாம் எழுதினதுக்கப்புறம் பஜகோவிந்தம் ஸ்தோத்திரம் எழுதுகிறார். கோவிந்த நாமஸ்மரணை செய்யி. அதில் பாருங்க, பஜகோவிந்தம் சொல்லும்போது கூட சாதாரணமாக இந்த மகான்கள் ஒரே வார்த்தை திருப்பி 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 யூஸ் பண்ண மாட்டார். இங்கே 3 தடவை சொல்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜா. அதுக்கு உரை எழுதுகிறார். எதனால் சங்கராச்சாரியர் 3 தடவை சொன்னார்? ஒரு முறை சொன்னாலே போதுமே. நான் சொல்லும்போது அவர் சொல்லுவார், அவரோ ஆழமாக நீ சிந்தித்தேன்னா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜான்னா அதில் ஒரு 3 சொல்லியிருக்கிறாரு. என்னது? முதலாவது ஸ்ரவணம். முதல் முறை கோவிந்தம் பஜான்னு கேட்குறீங்களே, திரும்பி அப்படியே நீ போயிட்டே இருக்காத, பஜகோவிந்தம் அதை மனனம் செய் அப்படின்னு விடாமல் திரும்பி 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 சொல்ல. ஒரு முறை சொன்னால் பத்தாது. எப்போதும் ஸ்ரவணா, அதுக்கப்புறம் மனனா, கோவிந்தம் பஜா. 3வது தடவை சொல்லுவாரோ. பஜ சப்துக்கே பல அர்த்தங்கள் இருக்கிறதே, ஒரு அர்த்தம் தியானம். 3வது சொல்கிறாரோ நிதித்தியாசனம், அதன் மேல் நீ தியானம் செய். அவருடைய தியான மார்க்கமே இங்கே கொண்டு வந்து இந்த ஸ்லோகத்தில் போட்டிருக்கிறார் அவர். அதனால் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இது அதான் அதை ஆலோசிக்கணும், பஜனை பண்ணணும், அதே திரும்பி 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 மனனம் செய்யணும், அதே வச்சுட்டு அதன் மேலே தியானம் பண்ணணும். பஜகோவிந்தம் மூடம்பத்தே ஸ்ரவணா மனனா நிதித்தியாசித்து. இதே எல்லா உபனிஷத்துலும் நீங்கள் யாக்ஞவல்க மைத்ரேயை நீங்கள் படித்தீங்களேன்னா எதுக்கு விவரமாக நான் உள்ளே போகிறதில்ல. ಅಲ್ಲಿ ಯಾಜ್ಞವಲ್ಕ್ಯರು ಮೈತ್ರೇಯ சொல்லுவார், கடவுள் பிரம்ம சாட்சாத்காரம் பண்ணணும்னு என்னன்னா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா அன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது என்னன்னா இதுதான், ஸ்ரவணம் பண்ணு, மனனம் பண்ணு, திரும்பி திரும்பி அது கொடுத்தே அதை வச்சுட்டே தியானம் பண்ணு அன்னுட்டு. இப்போது ஸ்ரீராமகிருஷ்ணர் முதலாவது சொன்னார் பக்தி யோகம். கடவுளை புகழை பாடு. அடுத்து சொல்வார், அங்கே நிப்பாட்ட மாட்டார். அடுத்த சென்டென்ஸ் சொல்லுவார் மெடிடேட் ஆன் காட். அதே பதில் சொல்லி இருக்காரு. முதலாவது சிங் தி க்ளோரிஸ், 2வது தியானம் செய். கடவுளை மனசில் வச்சுண்டு தியானம் பண்ணுன்னாரோ. இது என்னன்னா நீங்கள் ஆழமாக விவரமாக போகிறதுக்கு சமயம் இல்லை, போகிறதில்லை. இது என்னன்னா ராஜயோகம். தியானம்ன்றது முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த ராஜயோகத்தில். யமா நியமம் ஆசனம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியிலே தியானம்னு சொல்லுவார் அங்கே தெரிவி. 2வது இவர்கள் ராமகிருஷ்ணர் இங்கே சூக்ஷ்மமாக ராஜயோகா சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி மாஸ்டர் மகேஷனுக்கு தியானம் பண்ணணும். நீ 3வது வந்து 3வது இன்னும் விசேஷம் ராமகிருஷ்ணர் சொல்வாருங்க,
ஆல்வேஸ் டூ விவேகா. விவேகான்ற வேர்டு இருக்குது வேதாந்தத்திலே பெரிய அது விவேகம் செய். விவேகம்னா என்ன? எது உண்மை எது பொய் அன்னு உட்கார்ந்துட்டு யோசிக்கிறது. எது எது இன்றைக்கி இருக்குது நாளைக்கு போயிடுமோ அதெல்லாம் பொய். நேற்றுக்கு இருந்தது இன்றைக்கி இல்லை அது பொய். இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்காது அது பொய். எது 3 காலத்திலும் திரிகாலாபாதித சத்தியம்னு சொல்லுவார் வேதாந்தத்தில். எது 3 காலத்திலும் இருக்குமோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரணமாக எடுத்துக்கலாம். ஒரு சிவன் எடுத்துக்கோங்க, நாராயணன் எடுத்துக்கோங்க. எப்போதும் நம்ம வீட்டில் எத்தனையோ முறையாக பூஜை பண்ணியிருக்கிறார். நாம் இப்போ பூஜை செய்கிறோம். அடுத்தது நம்ம குழந்தைகள் நம்ம பேரன் பேத்தி அவரெல்லாம் பூஜை செய்வார். அப்படின்னா 3 காலத்திலும் இருக்கிறது கடவுளை ஒன்று தான். நீங்கள் அதுக்கு எந்த பேர் ஒன்று மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்படின்னா அது தான் உண்மை. இந்த மிச்சதெல்லாம் உண்மை இல்லை. அதுக்கு நித்திய விவேகான்ட்டு வேதாந்தத்தில் சொல்லுவார். நித்தியான எந்த பொருள் எப்போதும் இருக்குமோ, அனித்தியானா வருது போகிறது. அந்த மனிதர்களும் அதே மாதிரி நாமளும் வரோம். காலகாலமாக இருக்க முடியுமா? டைம் வந்தால் போயிட்டே இருக்கிறோம். டைம் வந்தால் அதனால் இது ஏதோ உண்மை இல்லை, கடவுளை மட்டும்தான் உண்மை அன்றது இது வச்சுன்னுட்டும் விவேகம் பண்ணுன்னு சொல்லுவார். அதனால் இந்த 3 சென்டென்ஸ்லே 3 யோகங்கள் சூக்ஷ்மமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார். பக்தி யோகம், ராஜயோகம் மற்றும் ஞான யோகம். நான் அங்கே நிப்பாட்ட மாட்டார் ராமகிருஷ்ணர். இன்னொரு வார்த்தை சொல்லுவார். ஏன்னா மாஷா என்ன நினச்சிட்டு இருப்பானோன்னுட்டு அவர் சொல்லுவார், எல்லோரும் கடவுளை பார்க்கலாம். எவ்ரிபடி கேன் சீ காட். ஏன்னா அது எப்போதும் நம்ம மனசில் குழப்பம் இருந்தே இருக்குது. நம்மளெல்லாம் கிரகஸ்தரும் நம்மளை எப்படி கடவுளை பார்க்க முடியும்? அதெல்லாம் சன்னியாசிகளுக்கு. இதில் காலகாலமாக எல்லார் மனசிலும் இருக்குது. ஏதோ கொஞ்சம் கடவுள் பேர் சொன்னால் போதும் அன்றைய இதில் இருக்கிறோம். ஆனால் இந்த யுகத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடித்து சொல்லுவார், எல்லோரும் கடவுளை பார்க்கலாம். ஒரு சமயத்தில் ஒரு பக்தன் சொல்லுவார், எனக்கு கல்யாணம் எல்லாம் எப்படி, நான் எப்படி இப்போ கடவுளை பார்க்க முடியும்? ராமகிருஷ்ணன் உடனே எனக்கும் கல்யாணம் ஆகிடுத்துன்றார். நானும் கல்யாணம் பண்ண இருக்கிறேன், நான் கடவுளை பார்க்கலையா? அதனால் எந்த சாஸ்திரத்திலும் எங்கேயும் சொல்லலை ஒரே கடவுளை இவர் மட்டும் பார்க்கலான்னுட்டு குறிப்பிட்டு எங்கேயும் சொல்லலை. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. ராமகிருஷ்ணனுடைய விசேஷம் அது என்னன்னா இது தான். கடவுளை எல்லோரும் அவர் வாழ்ந்ததே இந்த பக்தர்கள் மத்தியத்திலே. 16 சீடர் விட்டிங்களேன்னா மிச்சவர் எல்லாம் கல்யாணம் ஆனவர் தான். ஆனால் மொத்தத்திற்கும் ஒரு கடவுள் காட்டினார். அவர்கிட்ட வந்தவருக்கு எல்லோருக்கும் கடவுளை காட்டினார். எல்லோருக்கும் இந்த ஞானம் ஆகிட்டு கல்பத்தருவனுக்கு என்ன சொன்னது அங்கே எழுதியிருக்குது. என்ன எல்லோருக்கும் ஆகட்டும், என்ன விஷாலமான மனசு வரும். ஒரே சன்னியாசிகளுக்கு ஆகட்டும்னு சொல்ல அவர் இல்லை, என் சீடருக்கு மட்டும் ஆகட்டும்னு சொல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கடவுளாகட்டும். இதே எப்படின்னும்போது அவரே முன்னே எடுத்ததாகி சொல்லும்போது யோக வாசஸ்திலிருந்த ஒரு கதை சொல்லுவார் அவர் ராமகிருஷ்ண பகவான். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், 9 மொழிகள் படித்திருக்கவர்கள் எல்லாம். எனது ராமர் இன்னும் சின்ன வயசு தான், குருகுலத்தில் வந்திருக்கிறாரு. குருகுலத்தில் இருந்துக்கு ஆனந்தமாக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த ராஜ்யம் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வெறுப்பு வந்துடுது. என்ன இது ஒன்றுமே சுகம் இல்லை. பார்த்ததே புரிஞ்சுட்டார். என்ன பண்ணார், அப்பன்கிட்ட போய் எனக்கு ராஜ்யம் வேண்டாம், நான் ராஜனாக போகிறதில்லை, நான் காட்டுக்கு போகிறேன், நான் முனிவராகி தியானம் பண்ண போகிறேன்னு சொன்னார். தசரதனுக்கு ரொம்ப கவலை வந்துடுது, இப்படி போயிடுவானேன்னுட்டு. ஆனால் அப்புறமும் காட்டுக்கு போயிட்டார் அவர், அது வேறு விஷயம். அவர் ராஜா ஆகும்போதும் தசரதர் உயிரோடே இல்லை.
அது இருக்கட்டும். இப்போ என்ன சொன்னார் அவரோ, நான் காட்டுக்கு போகிறேன், நான் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், யாருக்கும் பரதனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ யாருக்காவது கொடுத்துடுங்கோ. அப்போது வசிஷ்ட மகர்ஷிகள் அங்கே வருவார். தசரதனை பார்க்குறாரோ, ரொம்ப ஏதோ சிந்தல் இருக்கான்னு, ஏன் என்ன இவ்வளோ கவலையில் இருக்குங்களேன்னு கேட்பார். பாருங்க, இந்த ராமர் இந்த மாதிரி காட்டுக்கு போயிடுறாரா, வேறு முனிவர் ஆயிருந்தானே சந்தோஷப்பட்டிருப்பார், ஏன்னா இந்த உலகத்தில் என்ன இருக்குது போட்டுமேன்ட்டு. ஆனால் வசிஷ்டருக்கு தெரியும், ராமர் அவதார புருஷர், விஷ்ணுவினோட அவதார புருஷர், அவர் இந்த உலகத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக வந்திருக்கிறார். அதை நினச்சுன்னுட்டும் அவர் சொல்கிறாரு, ஓ ராமன்கிட்ட போவார், ஓ நீ இந்த உலகம் விட்டு போயிடலான்னு இருக்கிறியா, காட்டுக்கு போயிடலான்னு இருக்கிறியா. அப்புறம் கேட்குறார், காடு போ நல்லத சரி, ஆனால் எனக்கு என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போன்றார். ராமர் கேட்குற என்னது அதுன்ட்டு. அவர் சொல்கிறார், நீ போய் காடு போறியே, அந்த காட்டு உலகத்துக்கு இந்த வெளியில் இருக்குதான்னு கேட்டார். உலகத்து உள்ளே தானே இந்த காட்டும் இருக்குது, ஊரும் இருக்குது, கிராமமும் இருக்குது, எல்லாம் இருக்கிறது. காட்டு உலகத்துக்கு இந்த வெளியில் இருக்கிறதா? ராம சிந்திக்க ஆரம்பித்தான். அவர் சொன்னார், நீ காட்டில் இருக்கிறியா உலகத்தில் இருக்கிறியான்றதே தவிர, நீ உன்னு மனசு நீ எங்கே இருந்தாலும் அப்படியே அங்கே இருக்கலாம். நீ அரண்மனையில் இருந்தாலும் நீ காட்டில் இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். நீ காட்டில் இருந்தால் கூட நீ அரண்மனையாக கொண்டு போயிருக்கலாம் உன் மனசுக்குள்ளே. அதனால் உனக்கு அந்த காட்டு இது ரெண்டு வேறு வேறையான்னு யோசனை பண்ணி பாருன்னார். அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் சொன்னார், ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு உபதேசங்களில் இது தான் முக்கியமான அவர் சொல்கிறது. இந்த உலகம் இருக்குது, இட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காட். கடவுளோட வேறே உலகம் வேறே கிடையாது. இந்த கடவுளே இந்த உலகமாக இருக்கிறார். திரும்ப 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 சொல்வார், நீங்கள் படிக்கும்போது அது கவனிக்கிங்கோ. இந்த உலகம் இருக்கிறது, கடவுள் தான் இந்த உலகமும் ஆயிருக்கிறார். அப்படின்னா ஒரே இது பொருளே ஒரு மனிதனே எடுத்துங்கோ. ஒரு மனிதனுக்குள்ளேயே வெளியிலெல்லாம் உலகம், உள்ளுக்குள்ளே ஆன்மா கடவுள். இது ரெண்டும் வேறு வேறையா? நான் உலகம் தனியாக எடுத்து வச்சிடுறேன், என் உடம்பெல்லாம் தனியாக வச்சிடுறேன், ஆன்மா தனியாக எடுத்து வச்சிடுறேன், நான் வைக்க முடியுமா? இன்னும் போய்க்கு ராமகிருஷ்ணர் சொல்வார், அந்த அந்த ஆன்மாவே இந்த உலகமாக இருக்குது, உன் உடம்பும் ஆயிருக்கிறது என்றார். நீ உடம்பு மாதிரி பார்த்தேன்னா அது உடம்பு, நீ அது ஆன்மா மாதிரி பார்த்தேன்னா அது ஆன்மா. நீ எப்படி சிந்திக்கிறியோ யோசிக்கிறியோ அது போகிறது ஒரு இருக்குதே தவிர இது வேறே அது வேறே அல்ல என்றதை அவர் சொல்கிறார். இன்னும் ஒன்று சொல்வார். அப்போ அங்கே வசிஷ்டர் ராமனுக்கு, பாருங்க, நீ எது பிரம்மான்னு சொல்கிறியோ அந்த பிரம்மமே இந்த உலகமாக இருக்கிறது. ஒரு சில டைம் நீ அதை பிரம்மான்னு கூப்பிடுற, சில டைம் நீ அதனை உலகான்னு தான் நினைக்கிறேன். ரெண்டு பொருளும் அங்கே என்னைக்கும் இருந்ததே இல்லை. அது உதாரணம் கொடுப்பார் அவர் அங்கே வசிஷ்டர். இதெல்லாம் ராமகிருஷ்ணன் திரும்பி திரும்பி சொல்லுவார். ஒரு நகை இருக்குது, நகை நம்மக்கிட்ட, அந்த நகை தங்கத்தில் செஞ்சிருக்கிற நகை. ஒரு ஜூவலர் ஒரு பையனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். கடை கழிச்சிட்டு போயிருந்தேன். கடையில் வரும்போது கடையில் இருந்த நகை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனு அழிச்சுன்னு போய் வீட்டுக்குள்ளே ஒரு சேஃபாக அதனை வச்சு பூட்டினான். அடுத்த நாள் காலம்புரை அந்த நகைக்கார பையனுக்கு சொன்னால் போய் அந்த தங்காயெல்லாம் கொண்டு வான்னுட்டு. பையன் போனான், உள்ளே போனான். உள்ளே போய் பார்க்குறான், அங்கே வளையல் இருக்குது, சரா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. இவனுக்கு தங்கம் எங்கே இருக்குது, தங்கம் காணுமே. அன்னைக்கு வந்து அப்பாவுக்கு சொன்னால், அப்பா அங்கே தங்கமே கிடையாது. அப்பா பயந்துட்டார், நைட்டு அவனை வந்து திருடி இருக்கான்ட்டு. அவனு அழிச்சுன்னு போய் திருப்பி அங்கே உள்ளே போனார்.
உள்ளே போயிருக்கும்போதும் அடே எல்லாம் இங்கேயே இருக்குதுடா, இல்லைப்பா நீங்கள் எனக்கு சொன்னதே தங்க கொண்டு வான்னுட்டு. இப்போது இந்த தங்கம் வேறியா நகம் வேறியா? நம்ம ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வேறியா தங்கம் வேறியா? யாரோ ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் அப்பா, இதில் தங்கம் கிடையாது. அப்படின்னா இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், தங்கம் மட்டும் கொடுங்க. தங்கம் இல்லாமல் ஆர்னமெண்ட் கொடுக்க முடியுமா? இது ரெண்டும் வேறு வேறையா? ராமகிருஷ்ணர் மாஸ்டர் மகேஷே சொல்வார், இந்த உலகம் இருக்குதே, பிரம்மா இருக்குதே, பிரம்மமே இந்த உலகம், உலகமே இந்த பிரம்மம். திரும்பி திரும்பி சொல்வார் பாருங்க, காளியே இது எல்லாம் ஆயிருக்கலாம் சொல்வாரோ இல்லையோ? இந்த காளியே இது எல்லாம் ஆயிருக்கிறான்னு சொல்லும்போதும் ஐயோ இது வேறே அது வேறே அன்னுட்டு நாம் நினைக்கவே முடியாது. இது எப்படின்னா, இது எப்போ ஞானம் வரும்போது தெரியும். ஞானிகள் சொல்லும்போது நம்ம கவனிக்கணும், அவருக்கு புரியும் அது, அந்த பாஷை. நம்மளுக்கு அது புரியறதில்லை. இது வேறு அது வேறு அது வேறு இது வேறு. சுவாமி சுவீரானந்த ஜெயந்தி இருக்கிறார், நம்ம மிஷன் இப்போ ஜென்ரல் செக்ரட்டரி. அவரு சுவாமி நிர்வாணானந்தஜி மகாராஜ் அவருடைய சீடர். நிர்வாணானந்தஜி சுவாமி பிரம்மானந்தஜி சேவை செய்திருந்தார். ரொம்ப பக்தியோடு ஸ்ரத்தையோடு செஞ்சிருக்கும்போது பிரம்மானந்தர் ஒரு முறை அவர் தலைமையில் கையிட்டு சொல்லுவார், நீ உனக்கு இந்த காலத்தில் இந்த யுகத்தில் நீ உயிரோடு இருக்கும்போதே உனக்கு பிரம்ம ஜானம் ஆகட்டும்னு சொல்லுவார். பிரம்ம ஜானம்னா என்ன? உலகமே பிரம்மமயமாக பார்க்குறது. உனக்கு பிரம்மமயமாகட்டும் பிரம்ம ஜானம் ஆகட்டும்ன்ட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். அவருடைய கடைசி நாள்கள் டைம்லேயே இந்த சுவீரானந்தின்னு ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தார், ட்ரைனிங் சென்டரில் இருந்தார். அவருடைய சீடரானந்தானே தினமும் போய் கொஞ்ச நேரம் சேவை பண்ணுவார். மறுநாள் நிர்வாணானந்தர் ஈதி சேர்மேல் உட்காண்டு இருக்கிறாரா. உட்காண்டு இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு ஞானத்தில் இருக்கிறார். ஏதோ ஒரு ஞானத்தில் இருக்கும்போதோ இந்த சுவீரானந்தஜி பிரம்மச்சாரி வந்து நமஸ்காரம் பண்ணுவார். நமஸ்காரம் பண்ணும்போது இப்படி பார்த்தார். பார்த்துட்டு இந்த கட்டில் அவருக்கு கட்டில் காமிச்சிட்டு அங்கே என்ன இருக்குது என்னார். சுவீரானந்தி மாதிரி கட்டில் மராஜ், கட்டில் கீழே என்ன இருக்குது? ட்ரங்க் இருக்குது மரான். அங்கே என்ன இருக்குது? அங்கே சேர் இருக்குது மரான். இது தானே பார்க்குறியா? இவர் ஒன்றுமே புரியல. நீ எவ்வளோ வருஷம் ஆச்சு மடத்துக்கு சேர்ந்துட்டு? வருஷம் 4-5 வருஷம் ஆகிருக்குது. 4-5 வருஷமாகி இன்னும் கூட நீ சர்வவியாபி ராமகிருஷ்ணரை பார்க்க முடியலையா உன்னாலே? திட்ட ஆரம்பிச்சுட்டாரா. அவர் ஏதோ மூடில் இருக்கிறார். திட்டத்தை பார்த்துட்டு அங்கே இன்னும் இருந்தால் ஒரு சேவை செய்கிற இன்னொரு சுவாமி வந்தார், செக்ரட்டரி சுவாமி வந்துட்டு என்னான்னார். சுவீரானந்தர் ஒன்றுமே புரியல, மாற இப்படி சொல்லண்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவருக்கு புரிஞ்சுதான். அப்போது அந்த நிர்வாணானந்தஜி எல்லா இடையில ராமகிருஷ்ணரே பார்த்துட்டு இருக்கிறார். ராமகிருஷ்ணர் இந்த மாதிரி அனுபவங்கள் ஆயிரக்கணக்கான ஆயிருந்தது. எல்லாம் ஒரு கட்டில் பார்த்தா ராமகிருஷ்ணர், இது பார்த்தா ராமகிருஷ்ணர், அதை பார்த்தா ராமகிருஷ்ணர், எல்லாம் பார்க்கும்போதும் ஒரே ராமகிருஷ்ண மயமாக இருக்கிறது அவருக்கு. அப்புறம் இந்த சுவாமியை உடனே சமாதானப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் வருஷம் ஆகும். இப்போ தான் சாதனை பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவனும் பாப்பா தருவார். ஆன்னுட்டு அவர் திருப்பி கண்மூடன் உட்காந்துட்டார். இது எல்லா இடையிலும் கடவுளே இருக்கிறார். கடவுளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளால் அதை பார்க்க முடியறதில்லை. நாம் பார்க்கறதெல்லாம் இது அவர் சர்வவியாபி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருக்கு ஆயிருந்துதான் அனுபவம். சர்வவியாபி ராமகிருஷ்ணர் பிரம்மஜானம் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் இது வேறே அது வேறேன்னு நினைக்காதீங்க.